குட் மார்னிங். சென்னை ஏர்போர்ட்டில் என்னோடய லக்கேஜ் எல்லாம் பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன மூட்டையாக இவ்வளோ மூட்டை வச்சுருக்கேன், அந்த மூட்டைக்குள்ளே அப்படி என்ன தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி செமையாக கிண்டல் பண்ணாங்க. இங்கே 3 பேருக்கும் சேர்த்து 120 கேஜி அலோடு, ஒரு டிக்கெட்டுக்கு 40 கேஜி அலோடு. ஸோ அந்த 40 கேஜிக்குள்ளே என்னெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 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 சேர்த்து வச்சேன். அதில் முக்கியமாக வந்து நம்மளோட ப்ரொவிஷன்ஸ் தான். நம்ம ஊரில் கிடைக்கிற மசாலா பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அப்படி கிடைச்சாலும் அந்த வெயிட்குள்ளே நம்ம அங்கேருந்து கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வைக்கணும்னா நிறைய கண்டெய்னர் தேவை. ஸோ இங்கே எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியல. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக வாங்காமல் பட்ஜெட்குள்ளே வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கினேன். இது 1380 தான் வந்துச்சு. நிறைய பாக்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் எப்படியும் இங்கேயே தான் எல்லாத்தையும் போட்டு போகிறோம். ஸோ வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இது கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். நிறைய பாக்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் டபாக்குள்ளே போட்டு எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி நாள் ரொம்ப மந்தமாக ரொம்ப டல்லாகவே போச்சு. நாள் எப்படி இருந்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி நடந்துடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். கம்யூனிட்டி சுற்றி 5 கிலோமீட்டர் முடிச்சிட்டேன். டெய்லி வீடியோ எடுத்து மினி விளாக் மாதிரி பண்ணி டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போட்டுட்டும் இருக்கேன். 10 டேஸ் ஆகுது. ஆனால் டெய்லி என்ன போடுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 10 டேஸ் ஆகுது. இது வரைக்கும் 2000 ஃபாலோவர்ஸ் மேலே புதுசாக வந்திருக்காங்க. அதுவே எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எனக்கு ஐடியா கொடுங்க என்ன மாதிரி வீடியோ போடலான்னு. பாய் டியர்ஸ்.